ரொம்ப நாளாக மாடுக்கு செனை பிடிக்காமல் இருந்துச்சு. தெப்பப்பை இதெல்லாம் சுத்தம் பண்ண பின்னாடி எங்கள் மாடு செனை பிடிச்சி இப்போ கண்டு போட்டு நல்லா மாடுகளுக்கு கண்டு வந்து ரொம்ப முடியாமல் இருந்த கண்டு ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தாங்க. இந்த தாதுப்புக்கள் இதெல்லாம் எல்லாம் போட்டு இது பண்ணி இப்போ கண்டு நல்லா இதாகிடுச்சு. டாக்டர் அவங்க வந்து நல்லா பார்த்து செஞ்சு நல்லா மாடு ரொம்ப நாளாக செனை பிடிக்காமல் இருந்துச்சு. வயிறு சுத்தம் பண்ணி ஊசி போட்டு பரவாயில்ல சத்து ஊசி இதெல்லாம் கொடுத்தாங்க. நான் இப்போ மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, செனை பிடிச்சிருச்சு. இப்போ கண்டு கிருப்பிச்சி மாத்திரை இதெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ கண்டு நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்குது. ஏனாதி கிராமத்தில் உப்பாறு வடிநிலத்தில் வந்து எங்கள் ஊர் கிராமம் வர்றதுனால கால்நடைத்துறையிலேருந்து போனோட முகாம் போட்டிருந்தாங்க. அந்த முகாமில் வந்து மாடு செனை ஊசி போட்டதில் ஒரு 2 கிடையாது இருந்துச்சு. இப்போ கடந்த செப்டம்பரில் 2வது முறையாக முகாம் போட்டிருந்தாங்க. அதில் இந்த மாட்டை போட்டு போய் செனை போட்டோம். இப்போ செனை போட்டு இப்போ சமயத்தில் வந்து பார்க்கும்போது மாடு செனையாக இருக்குது. செனையாக இருக்கிறனால எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குது. அதோட தாதுப்பு, மினரல் மிக்சர், மடி கழுவுற நோய் மருந்து கொடுத்ததுனால இந்த மடுநோய்க்கு வந்து அதை ஸ்ப்ரே பண்ணுறதுனால மடுநோய் இல்லாமல் இருக்குது. மடுநோயெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. இல்லைன்னு கூட சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த முகாம் கிடைச்சதுனால இந்த தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் இதன் மூலம் வந்து ஒரு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரோகிணி. நான் தெக்கூர் கிராமத்தை சேர்ந்தவங்க. எங்களோட மாடு வந்து ரொம்ப நாளாக செனை பிடிக்காமல் இருந்துச்சு. சிஐடிஆர் மூலம் வந்து எங்களோட மாடு வந்து இப்போ செனை பிடிச்சிருச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் மாட்டுக்கு கண்டுபிடி எல்லாமே கொஞ்சம் டல்லாகவே இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் உடற்புழு நீக்கம் அந்த மாதிரிலாம் செஞ்சு எங்கள் கண்டுபிடி எல்லாமே இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி பால் வந்து மாட்டுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து கம்மியாக இருந்துச்சு. தாது உப்பு அதெல்லாம் கொடுத்து இப்போ ரொம்ப நல்லா பால் டெஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. சோளம் எல்லாமே கொடுத்து மாட்டுக்கு பால் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த முகாமுக்கியில் எங்களுக்கு வந்து எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. சொல்லுங்கள். என் பேர் யுவராணி. நான் ஆதனூர். என் வீட்டுக்கார பேர் முருகன். செப்டம்பர் மாதம் கேம்ப் நடந்துச்சு ஆதனூரில். நாங்கள் அதோட மாடு போய் செக் பண்ணோம், செனை ஊசி போட்டோம், செனை பிடிச்சிருக்கு. அதோட இப்போ எங்களுக்கு வந்து ஆடிஸ்லேருந்து விதைகள்லாம் கொடுத்தாங்க, சோளம் கொடுத்தாங்க, பயிர்கள் எல்லாமே வச்சுருக்கோம். நாங்கள் நல்லா இருக்குது. அது இப்போ செனை பிடிச்சிருக்கு. மாதம் மாதம் செக்கப் வர்றாங்க. நல்லா இருக்குது மாடு. தாதுப்புக்கள்லாம் கொடுத்தாங்க எங்களுக்கு. கலவைகள் அது நல்லா இருக்குது. மாடு கொஞ்சம் நல்லா இருக்குது. வணக்கம். நாங்கள் குறிச்சி கிராமத்துலேருந்து இருக்கோம். என் பேர் முத்துராமு. எங்கள் அப்பா பேர் சாத்தையா. நாங்கள் ஒரு 4 மாடு வச்சுருக்கோம். 4 மாடு வச்சுருக்கோம். இப்போ மாடு கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்குது. இப்போ ஊசி போட்டோம். அன்னைக்கு ஊசி போட வந்து கொஞ்சம் செனை பிடிக்காமல் இருந்துச்சு மாடு. அப்புறம் திரும்பி அப்புறம் எல்லாமே சுத்தம் பண்ணி ஊசி போட கொஞ்சம் தெளிவாக நிற்கிது மாடு. தீவன பயிரெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த தாது உப்பு, மாட்டுக்குள்ளே சத்து மருந்து எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்குது மாடு. இதனால் எங்கள் வாழ்வாதாரம் எல்லாம் உயர்ந்திருக்கு.